துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி கர்த்தாவே கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலுமாய் உம் சமூகத்தை நோக்கி கர்த்தாவே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரை ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிள்ளைகள் எல்லாம் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கீங்க. சப்பா உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலுமாய் கூட கர்த்தாவே, நாங்கள் முதலாவது உம்முடைய காரியங்களை, கொடுத்த காரியங்களை தகப்பனை நாங்கள் தேடுவதற்கு தேவரீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க இருதயத்தை கர்த்தாவே அப்பா உமக்கு நேராக திருப்பினதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த காலை வேளையிலுமாய் அப்பா கர்த்தர் கிருபையா எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க ராஜா. உம்மை துதிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் அப்பா நீர் எங்களை வழி நடத்தி செல்லுங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்க. அப்பா கோடலானவைகள் எல்லாவற்றையும் தகப்பனை சுவையாக்குங்க. அப்பா தகப்பனை எங்களுக்கு முன்பாக தடையா இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு அப்பா தேவரி எல்லாவற்றையும் எங்களுக்கு அனுகூலமாக மாற்றி தரும்படிக்காய் ஜெபிக்கிறோம். உமக்கு சித்தமானதை எங்கள் வாழ்க்கையிலே அப்பா செய்து தரும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். உண்மை துக்கப்படும் எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் செய்யாதபடிக்கு கர்த்தர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்கள் மன விருப்பத்தை கர்த்தாவே நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. அப்பா உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலே பிள்ளைகள் கையிட்டு செய்யற எல்லா வேலைகளிலும் அப்பா உம் நாமம் மகிமைப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதற்கும் மேலாக எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துகிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களை பலப்படுத்துங்க. எல்லா பலவீனங்களில் இருந்தும் கர்த்தாவே எங்களை விடுதலை பண்ணி ஆண்டவரே உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க உதவி செய்யுங்க ராஜா. தகப்பனே எந்த விதமான சுகவீனங்களோ அப்பா மன பாரங்களோ எங்களை அழுத்தாதபடிக்கு கர்த்தர் எங்களை விடுதலை பண்ணி பாதுகாத்துக் கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய சமூகத்தையும் உம்முடைய நீதியையும் நாங்கள் தேடுகிறவர்களாக அப்பா எப்பொழுதும் நாங்கள் உம்முடைய கர்த்தாவே சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்களாக எங்களை மாற்றும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் அப்பா எங்களை தொடர்ந்து வழி நடத்துவதாக ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. துதி மேன்மைகளும் எல்லாம் எங்க ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். லூக்கா 6வது அதிகாரம் 46வது வசனம். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறதென்ன? இப்ப இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றீங்க, ஆனா நான் சொல்றபடி நீங்க செய்ய மாட்டீங்க, செய்யாமல் போகிறது என்ன? என்னுடைய வார்த்தையின்படி நீங்க நடக்காம போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. யோவான் 14:21 என்ன சொல்லியிருக்குன்னா, அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவங்க தான் அவரிடத்துல அன்பு கூறுகிறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படி அவரிடத்துல அன்பு கூறுகிறவன் இடத்துல பிதா அன்பா இருப்பாரு. அடுத்து அவனுக்கு நான் என்னை வெளிப்படுத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப உண்மையா ஆண்டவரை நேசித்தோம்னா அவருடைய வார்த்தையின்படி நம்ம வாழுவோம். என்னிடத்தில் என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். என்கிட்ட என்னோட வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓமையை சொல்றத பாக்குறோம். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு, இது ரொம்ப ஈஸி கிடையாது. நல்லா ஆழமா தோண்டி பாறையில அஸ்திபாரம் போடுறது ஈஸியான காரியம் கிடையாது. கடினமா உழைக்கணும். வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். அவன் தன்னோட வீட்டை கற்பாறையின் மேல கட்டுகிறான். அப்படி கட்டும்போது பெரும் வெள்ளம் நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. மழை பெஞ்சு பெரிய வெள்ளம் வருது, அந்த வீட்டை மோதி அடிக்குது. ஆனா அதை அசைக்க கூட முடியல. ஏனெனில் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. கண்மனை மேல அஸ்திபாரம் போட்டிருந்தா அந்த வீடை யாரும் என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. அதே மாதிரி நம்ம ஆண்டவரோட வார்த்தையை கேட்டு அதன்படி நம்ம வாழ்கிறவங்களா இருந்தோம்னா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துல நம்ம நிலைத்திருக்கிறவங்களா இருப்போம். இந்த அஸ்திபாரம் உறுதியா இருக்கிறதுனால யாரும் நம்மள அசைக்க முடியாது. நீதிமொழிகள் 1:33 என்ன சொல்லியிருக்குன்னா, எனக்கு செவி கொடுக்கிறவன்
ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான் அப்படின்னு இருக்கு. எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை, அமைதியா இருக்கிறது, ஆபத்தை பார்த்து பயப்படாம அமைதியா இருக்கிறது. அது யாருக்கு கிடைக்கும்னா அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவங்களுக்கு. 49வது வசனம், என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மணலின் மேல் மண்ணின் மேல் வீடு கட்டுகிறவனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். இப்ப அடுத்து 2வது ஒருத்தன் வார்த்தையை கேட்கிறான், ஆனா அந்த வார்த்தையின்படி நடக்காதவன், செய்யாதவன், அஸ்திபாரமே இல்ல, மணல் மேல வீடு கட்டுறவனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே. அப்ப நீரோட்டம் வீட்டுக்கும் வந்துச்சு, இப்ப 2வது வீட்டுக்கு வருது. அப்ப கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாருக்கும் வரக்கூடியதுதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா பிரச்சனைகள் வரலாம். அந்த நீரோட்டம் அதுல மோதியவுடன் அது விழுந்து முழுவதும் அழிந்தது. ஃபுல்லா அந்த வீடு என்ன செஞ்சிருச்சு? அழிந்து போகிறது. நம்மளோட விசுவாச வாழ்க்கையில போராட்டங்களை சந்திக்கும் போது உறுதியா இருக்கணும்னா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவங்களா இருக்கும்போது நம்ம தளர்ந்து போக மாட்டோம். நிலைத்திருந்து ஆண்டவருக்காக முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவங்களா இருப்போம். எத்தனை கஷ்டம் வந்தாலும் நம்ம விசுவாசத்தை அசைக்க முடியாது. 7வது அதிகாரம், அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர் நகூமுக்கு போனார். இப்ப கப்பர் நகூம்ன்ற ஊருக்கு போறாரு. அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருந்தார். 100 பேருக்கு அதிகாரி. இவன் ரோமர் ஆட்சி செய்து வந்தாங்க. அவங்களோட ஆட்சியின் கீழே இருக்கிற 100க்கு அதிபதி. இஸ்ரவேல் யூதர்கள் கிடையாது, யூதர் அல்லாத ஒரு மனுஷன். அவனுக்கு பிரியமான வேலைக்காரன் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப தனக்கு கீழே வேலை பார்க்கிறவங்கள கூட நேசிக்கிற அன்புள்ளம் கொண்டவன், பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு, அவனுக்கு வியாதி, மரண அவஸ்தையாய் இருந்தான், சாக போற நிலைமையில இருந்தான். அவன் அந்த 100க்கு அதிபதி இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது, முதலாவது இயேசுவை குறித்து கேள்விப்படுறான். அவர் அற்புதங்களை செய்பவர், வியாதியஸ்தரை சுகமாக்குவார் அப்படின்றத முதல்ல கேள்விப்படுறான். அவர் தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி அவனுக்குள்ள விசுவாசம் வருது. விசுவாசம் கேள்வினால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரோமர்ல வாசிக்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படும் போது நமக்குள்ள என்ன வருது? விசுவாசம் வருது. இவனுக்கு விசுவாசம் இருக்கிறதுனால தன்னோட வேலைக்காரனை குணமாக்கும்படி அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். இவன் என்ன செய்யறான்? அவர் யூதர்னால யூதருடைய மூப்பர்கள், தலைவர்கள், ஆலயத்தில் உள்ள தலைவர்களை கூப்பிட்டு அவங்கள அனுப்பி விடுறான். அவங்க சொன்னா அவர் கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுப்பி விடுறான். இயேசுவை தன்னோட வேலைக்காரனை குணமாக்கும்படி வேண்டிக் கொள்ளும்படி அவன் அனுப்புறான். அவர்கள் இயேசுவினிடத்தில் அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, அவங்க என்ன செய்யறாங்க? கருத்தாய் வேண்டிக் கொள்றாங்க. நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். அவனுக்கு அந்த 100க்கு அதிபதிக்கு எல்லா தகுதியும் இருக்கு. நீங்க இரக்கம் பாராட்டுறதுக்கு அவனுக்கு தகுதி இருக்கு. அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். நம்மளோட யூத ஜனத்தை என்ன செய்யறான்? நேசிக்கிறான். நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். நமக்காக ஒரு ஜெப ஆலயத்தை கூட கட்டி கொடுத்திருக்கான். அதனால நீங்க அவன் வீட்டுக்கு வர்றதுக்கு அவன் தகுதியானவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். இயேசு இந்த மூப்பர்கள் கூப்பிட்டாங்கல்ல, அவங்க கூட சேர்ந்து போறார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, இப்ப தான் கூட இருந்த தன்னோட சிநேகிதரை பார்த்து அந்த 100க்கு அதிபதி சொன்னா, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல.
இப்ப தன்னை தாழ்த்துறத நம்ம இங்க பாக்குறோம். அவரு என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் தகுதியே கிடையாது. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. நீங்க என்கிட்ட வர்றதுக்கும் எனக்கு தகுதி இல்ல. நான் உங்ககிட்ட வர்றதுக்கும் எனக்கு தகுதி இல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். அங்கே இருந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரன் என்ன ஆயிடுவான், சுகமாயிருவான். அவருடைய வார்த்தையின் மேல அவன் நம்பிக்கை விசுவாசமா இருக்கிறத பாக்குறான். அவருடைய வார்த்தைகள் அற்புதம் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விசுவாசிக்கிறான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும், நான் அவனுக்கு மேல அதிகாரிகள் இருந்தாங்க. இவன் 100க்கு அதிபதி, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன், ரோமர் அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. எனக்கு கீழே 100 சேவகர்கள் இருக்காங்க. நான் ஒருத்தனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். போன்னு சொன்னா போயிருவான், வானா வருவான். ஏன்னா எனக்கு கீழே அவன் வேலை பார்க்கறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். எனக்கு அதிகாரத்துக்கு கீழே நான் சொல்றத செய்யக்கூடிய இத்தனை பேர் இருந்தாலும் உங்களுடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு, நான் உங்ககிட்ட வர்றதுக்கோ நீங்க எங்க கிட்ட வர்றதுக்கோ எனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்துறத பார்க்கிறோம். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு, இதெல்லாம் அவங்க சொல்றாங்க. சொல்லும்போது ஒரே ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆச்சரியப்பட்டு அவனோட விசுவாசத்தை பாராட்டுறத பாக்குறோம். இது மாதிரி நான் விசுவாசத்தை இஸ்ரவேலருக்குள்ளயும் நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுறத நம்ம பாக்குறோம், பாராட்டுகிறார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்த போது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகம் அடைந்திருக்கிறதை கண்டார்கள். அனுப்பப்பட்டவர்கள் யாரு? சிநேகிதரா அனுப்பியிருந்தான், முதல்ல மூப்பர்களை அனுப்பியிருந்தான். அவங்க எல்லாம் வீட்டுக்கு பார்த்தா அந்த வேலைக்காரன் சுகம் அடைஞ்சிட்டான். மறுநாளிலே அடுத்த நாள் அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். நாயின்ற ஊருக்கு போறாரு. அவருடைய சீசர்கள் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் கூட யாரெல்லாம் போறா? சீசர்கள், திரளான ஜனங்கள் அவர் கூட போனார். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது, ஊருக்குள்ள வாசல்ல நுழையிறது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். செத்து போன ஒருத்தனை தூக்கிட்டு வர்றாங்க. அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். அந்த பெண்ணு அந்த மரித்து போனவனோட அம்மா அம்மாவுக்கு ஒரே நம்பிக்கை இவன் தான். அப்ப அவனே மரித்து போயிட்டான், அவளுக்கு ஹஸ்பண்டும் கிடையாது. அப்ப தனிமையில இருக்கிறா. ஒரே நம்பிக்கையான மகனும் மரித்து போயிட்டான். ஊரார் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். அப்ப வெகு ஜனங்கள் அவளோடு கூட வந்தார்கள்னா அவளை நேசிக்கக்கூடிய அந்த ஊர் மக்கள் வெகு ஜனங்கள் அவளோடு கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி, அவளை பார்க்கிறார், அந்த பெண்ணை பார்த்து மனதுருகிறாரு, அழாதே என்று சொல்லி. இப்ப மனதுருகி அழாதே, அப்ப அவ அழுதுகிட்டு வர்றா. இனி எனக்கு என்ன நம்பிக்கை, இனி உலகத்துல எனக்கு யார் இருக்கா அப்படின்ற கண்ணீரோடு வர்ற. இனி அவளுக்கு இந்த சூழ்நிலை மாறக்கூடிய ஒரு வாய்ப்பே இல்லை, எல்லா நம்பிக்கையும் இழந்த சூழ்நிலையில வர்றா. அப்ப ஆண்டவர் அவளை பார்த்து அழாதேன்னு சொல்றார். இப்ப மனுஷர் அவளை ஆறுதல் படுத்தி இருந்தா, அழாதேன்னு சொன்னா அவங்களால அந்த சூழ்நிலைய மாத்த முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ள தேவன் அவளை பார்த்து அழாதேன்னு மட்டும் சொல்லல, அடுத்து என்ன சொல்றாரு? கிட்ட பாடையை தொட்டார். பக்கத்துல பாடைய தொடுறார். அந்த காலத்துல மரித்தவர்களை தொட்டா தீட்டு பட்டுரும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய காலம். ஆனா ஆண்டவர்
கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அவர் தொட்ட உடனே அந்த பாடையை தூக்கிட்டு வர்றவங்களாம் நின்னுட்டாங்க. அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அந்த வாலிபனை பார்த்து, வெளியே வா, எழுந்திரு அப்படின்னு சொல்றார். அவருடைய வார்த்தை வல்லமையா வெளிப்படுறத நம்ம பார்க்கிறோம். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அப்ப எந்திரிச்சிட்டான். அப்ப சூழ்நிலைகள் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? மரித்து போனவன் உயிரோடு எழுந்திட்டான். அப்ப அந்த ஸ்திரீயோடுக்கு இப்ப வந்து நம்பிக்கை இல்லாம இருந்த, எல்லாமே இழந்து போன அந்த பெண்ணு வந்து இப்ப எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்றத பாக்குறோம். தன்னோட மகனை உயிரோடு எழுப்பி, அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில கூட இனிமேல் நம்பிக்கையே இல்ல, இந்த காரியத்துல மாற்றம் ஏற்படுறதுக்கு நம்பிக்கையே இல்லைன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா சர்வ வல்லமை உள்ள தேவன் வந்து அதை எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற அவரால முடியும். நம்ம விசுவாசிக்கணும். அவள் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார். நமக்குள்ள மகா பெரிய தீர்க்கதரிசி தோன்றி இருக்கார். ஏன் தீர்க்கதரிசி தோன்றி இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, உபாகமம் 18:15 சொல்லியிருக்கு, வந்து என்னை போல ஒரு தீர்க்கதரிசிய உங்க சகோதரன்ல இருந்து எழுப்புவார் அப்படின்னு சொல்லிட்டு மோசே வந்து தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்காரு. இந்த தீர்க்க தரிசி தான் இயேசு கிறிஸ்து. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி அவரை தீர்க்கதரிசி என்றும், தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஒரு தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க. தேவன் தம்முடைய ஜனத்தை சந்தித்தார் அப்படின்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த செய்தினா மரித்த வாலிபனை இயேசு உயிரோடு எழுப்பினாரு அப்படின்ற செய்தி யூதயா தேசம் முழுவதிலும் சுற்றி இருக்கிற திசைகள் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று. எல்லா இடங்கள்லயும் இந்த செய்தி என்ன செஞ்சுச்சு? பிரசித்தமாயிற்று. அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன தியானித்தோம்னா, ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நம்ம செய்கிறவங்களா இருந்தோம்னா நம்ம வந்து எப்படி இருப்போம்னா, கற்பாறையின் மேல அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டின மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்போம். எத்தனை வெள்ளம் வந்தாலும் மோதி அடிச்சாலும் அந்த வீடு வந்து அசைக்க முடியாது. அது மாதிரி நம்ம அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து வந்தோம்னா எத்தனை கஷ்டம் வந்தாலும் நம்ம அழிக்கப்பட மாட்டோம். உறுதியா நிலைத்திருப்போம். விசுவாசத்துல தளர்ந்து போக மாட்டோம். ஆனா அந்த வார்த்தையை கேட்டும் அதன்படி செய்யலைன்னா அஸ்திபாரம் இல்லாம மணல் மேல கட்டப்பட்ட வீடை போல ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் அந்த வீடு அழிந்து போற மாதிரி நம்மளோட விசுவாசம் அழிந்து போயிடும். அதனால வேத வசன வார்த்தையை கேட்கிற நம்ம அதன்படி செய்கிறவங்களா இருக்கணும் அப்படின்றத கற்றுக்கொண்டோம். அவர் கப்பர்நகூம்ன்ற ஊருக்கு வந்தாரு. அப்ப அங்க 100க்கு அதிபதியா இருந்தவனோட வேலைக்காரன் வியாதியஸ்தனா இருந்தா, மரணத்துக்கு சமீபமா இருந்தா. அப்ப மூப்பர்களை கூப்பிட்டு இயேசு கிறிஸ்துவ பத்தி அவன் கேள்விப்பட்டதுனால, இயேசு கிறிஸ்து என்னோட வேலைக்காரனை சுகமாக்கணும், அவரை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு மூப்பர்களை அனுப்பி வச்சான். அவங்க போய் கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப தன் வீட்டுக்கு பக்கத்துல வர்றப்ப தன்னோட சிநேகிதரை அனுப்பி, அவர் வர்றதுக்கு நான் தகுதியே இல்லை, நான் அவரிடத்துல போறதுக்கும் தகுதியே இல்லை, அதனால அவர் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா போதும், என் வேலைக்காரன் சுஸ்தமாயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அந்த விசுவாசத்தை பார்த்து இயேசு ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல அப்படின்னு பாராட்டினாரு. அனுப்பப்பட்டவங்க வீட்டுக்கு வந்து திரும்பி பார்க்கும்போது அந்த வேலைக்காரன் சுகமடைந்திருந்தார். இயேசு கிறிஸ்து சுகமாக்கி இருந்தாரு அப்படின்றத பாக்குறோம். அடுத்த நாள் நாயின்ற ஒரு ஊருக்கு போனாரு. அங்க அவர் உள்ள நுழையிறதுக்கு முன்னாடியே மரித்து போன ஒரு வாலிபனை தூக்கிட்டு வந்தாங்க. அந்த தாயை பார்த்தாரு. அந்த தாய்க்கு அவன் ஒரே நம்பிக்கை அந்த மகன்தான். அவன் மரித்து போயிருந்தான். அவ வந்து கணவன் இல்லாத பெண்ணு. அவளுக்கு ஒரே நம்பிக்கை மகன்தான். அவன் மரித்து போயிருந்தான். அப்ப இயேசு கிறிஸ்து அவளை பார்த்தாரு. அழாதேன்னு சொல்லி பாடைய தொட்டு
கிட்ட வந்து பாடைய தொட்டாரு. அப்புறம் வாலிபனே எழுந்திரு அப்படின்னு சொன்னாரு. சொன்ன உடனே அந்த வாலிபன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். உயிர் அவனுக்குள்ள வந்துருச்சு. மரித்த வாலிபன் உயிரோடு எழும்புனா அந்த அம்மாவோட சூழ்நிலைகள் ஃபுல்லா மாறிடுச்சு. துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறுனத இயேசு கிறிஸ்து வந்து துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் அப்படின்றத பார்த்தோம். அப்ப எல்லாரும் பயம் அடைஞ்சு இவர் வந்து தீர்க்கதரிசி அப்படின்னு சொன்னாங்க. தேவன் தமது ஜனங்களை சந்தித்தாருன்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினாங்க. இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான காலை வேலைக்காமை துதிக்கிற ஆண்டவரே, ஏசப்பா, நாங்க வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் கேட்கிறவங்களாய் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்கணும்ப்பா. அந்த வேத வசனங்களை எங்களுடைய இருதயத்துல பதித்தருளுங்கப்பா. அந்த வசனத்தின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 100க்கு அதிபதி எவ்வளவு விசுவாசமா இருந்தாரு அப்படின்றத தியானிச்சோம். தாழ்மையா இருந்தத பார்த்தோம். தன்னுடைய வேலைக்காரன் மேல அன்பா இருந்ததை பார்த்தோம். அதே போல நாங்களும் கூட விசுவாசம் உள்ளவர்களால், மற்றவர்கள் மேல கரிசனை உள்ளவர்களாய் ஆண்டவரே அப்பா, எங்களுடைய விசுவாசத்தை செயல்களில் காட்ட கிருபை செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னால் ஆண்டவரே என் வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு சொல்லி உம்முடைய வார்த்தை மேல நம்பிக்கையா இருந்ததை தியானித்தோம். இன்னைக்கும் நீங்க சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர். எங்களோட வாழ்க்கையில கூட நீங்க அற்புதங்களை செய்கிறதற்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பாமை துதிக்கிறோம் ஆண்டவரே. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில கடந்து வந்த அந்த பெண்ணுக்கு கூட ஆண்டவரே அழாதே என்று சொல்லி ஆண்டவரே துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர். அப்பா, இப்பொழுதும் கூட எங்களோட வாழ்க்கையில இருக்கிற துக்கங்கள் எல்லாவற்றையும் சந்தோஷமாய் மாற்றுங்க ஆண்டவரே. மை துதிக்கிற ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஆண்டவரே எங்களுடைய துக்கங்களை உம்முடைய பாதத்துல நாங்க வைக்கிறோம். நீங்க அற்புதத்தை செய்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்பதை தியானித்து ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. இந்த நாளை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். நாள் முழுவதும் நீங்க எங்க கூட இருங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தேவையான கிருபைகளை தாங்க. எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படணும்ப்பா. உம்முடைய வருகை நாளுக்கு ஆயத்தப்படணும், உதவி செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாள்ல நாங்க மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை சொல்ல கிருபை தாரும். எங்களை பயன்படுத்துங்க. சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்துங்க. அநேகர் இந்த நாள்ல செய்தி சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து தங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யுங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ.